வல்லம் மக்களே, இது வந்து வளம் மீட்பு பூங்கா. நம்ம வல்லம் பேரூராட்சியால் சிறப்பாக செயல்பட்டு வரும் திடக்கல்வி மேலாண்மை திட்டம். அதை பற்றி இப்போ பார்ப்போம். நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உள்ளே போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. வணக்கம்க்கா. வணக்கம் சார். உங்கள் பேர்? கமலம் சார். கமலம். வல்லம் மக்களுக்காக வளம் மீட்பு பூங்கா அந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? காலையில் 6 மணிக்கு போவாங்க. வீட்டுக்கு வீடு பிரித்து வச்சுருப்பாங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு. அதை எடுத்து இவங்க வாங்க போவாங்க, வாங்கிட்டு வந்து இங்கே போடுவாங்க. உரமாகுது, இதுதான் உரமாகுது. இது மக்கிரும், அது வந்து காய வச்சு சலிச்சு உரம் கொடுப்போம். செடிங்களுக்கெல்லாம் வாங்கி வண்டி போடுறாங்க. இது வந்து இந்த கலெக்ட் பண்ண குப்பையிலேருந்து காய்கறிங்கெல்லாம் வாங்குறாங்கல்ல, ஆமாம், இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் பிரித்து எடுத்துட்டு இந்த பேப்பர் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த காய்கறி இருக்குல்ல அதெல்லாம் தாக்கு போடுறது. அங்கே தாக்கு போட்டுட்டு 22ஆம் நாள் அதை அள்ளியாந்து இங்கே தொட்டில் போட்டு இது மண்புழு விடுவோம். அது வந்து மண்புழு இந்த முண்டுதில்ல அதில் வந்து நல்லா உரம் வந்துடும். அதை வந்து திரும்ப காய வச்சு சலிச்சு கிலோ 10 ரூபான்னு கொடுக்கும். இந்த சாணி கரைச்சி ஊற்றணும். சாணி கரைச்சி ஊற்றணும். புழு போட்டு 42 நாள் ஆகும். இதில் போட்டு புழு போட்டு அது புழுவு கொடுக்கும். அதை வந்து காய வச்சு நாங்கள் உரம் சலிச்சோம். அதை கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே இது மாதிரி தான் சார் போடுவாங்க. எல்லா குப்பையும் இந்த அதாவது இந்த காய்கறி குப்பை. ஆமாம், காய்கறி குப்பை மட்டும். காய்கறி குப்பை இந்த வாழைக்கட்டை இருக்குல்ல சார், அதுவும் நறுக்கி போடுவாங்க, நக்கிரும். சாணி எடுத்து போடுவாங்க, கரைச்சி அள்ளி போடுறது, அப்புறம் கரைச்சி போடுறது. அப்போ இங்கேருந்து தான் அங்கே தொட்டிக்கு மாற்றுறது. இங்கேருந்து அந்த தொட்டி நம்ம பார்த்தாங்களா, அந்த தொட்டி இங்கேருந்து மாற்றி தான் அங்கே அப்புறம் மண்புழுவு அதில் போடுறது. அது ஒரு 42 நாள். இந்த மிஷினு உரம் தரம் பிரிக்கிறது. அதாவது அங்க ஃபர்ஸ்ட் நம்ம குப்பையை கலெக்ட் பண்ண குப்பையை அங்க தொட்டில ஒரு 42 நாள் வச்சு அது காஞ்ச பிறகு வச்சு இதுல சலிக்கிறது. இதுல சலிச்சு இதுக்கப்புறம் தான் உரம் வளர்க்குறோம் சார். வளர்க்குறது மட்டும் சேல்ஸ் கிடையாது. இல்ல இல்ல, செடி வந்து வளர்த்து நீங்கள் வந்து விற்கிறோம் சார். நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்குறது சேல்ஸுக்கு. ஆமாம் சார். என்னென்ன செடிங்க அது? இந்த ரோஸு, மல்லிகைப்பூ, இந்த கனகாமரம், இதெல்லாம் எல்லா செடியும் விற்கிறோம். தேக்கு எவ்வளோ பெரிய தோட்டமே இருக்கு. இந்தாங்க கத்திரி, புளிச்சக்கீரை, இந்த கொத்தரங்காய் எல்லா செடியுமே காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே வாங்கிக்குவாங்க. எல்லாம் வந்து நம்ம மக்கள் வாங்கிக்கிறாங்க. ஆமாம், வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அதே தான் இதுவும். அந்த இது அங்க வந்து கம்மியா இடம் பத்தலங்கிறதுனால இங்க கட்டி வச்சு காய வைக்கிறதுக்கா? ஆமா சார், இதுல இருந்து எடுத்து தான் காய வச்சு சலிக்கிறது. உரம் தயார். பிளாஸ்டிக் எந்திரம்னு போட்டிருக்கு. இது வந்து என்ன காரணம்? அத மிஷின்ல இதுல போட்டு அரைச்சி, அதாவது வள்ளத்துல கலெக்ட் பண்ற குப்பை வந்து தரம்பு. இது வந்து மக்காத குப்பை. மக்காத குப்பையை வந்து இந்த மிஷின்ல போட்டு அரைச்சி இது ரோடு போறதுக்கெல்லாம் வாங்கிட்டு போறோம். ரோடு போறதுக்காக இதை வாங்கிட்டு போறாங்க.